ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்போனி இசையை டவுன்லோட் செய்ய வேண்டாம் சொன்னதற்கு காரணம் இதுதான். இளையராஜா கொடுத்த விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் இசைஞானி என்ற அந்தஸ்துடன் பல ஆண்டுகளாக இசைத்துறையில் ஜாம்பவனாக திகழ்ந்து வருபவர் இளையராஜா. 70 காலகட்டம் துவங்கி இப்போது வரை இவர் இசை பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இவருடைய இசையை ரசிக்காத ரசிகர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் சமீபத்தில் லண்டன் மாநகரில் புதிய சிம்போனி இசை கோர்வையை இளையராஜா அவர்கள் அரங்கேற்றம் செய்து இருந்தார். சிம்போனி என்பது மேற்கத்திய இசையாகும். அதை வெறும் 34 நாட்களில் இளையராஜா உருவாக்கி இருக்கிறார். இது இளையராஜாவின் முதல் மேற்கத்திய பாரம்பரிய சிம்போனி வெளியீட்டு இசை நிகழ்ச்சி ஆகும். இதன் மூலம் தமிழர்களின் பெருமை உலகெங்கும் பரவி இருக்கிறது. இதற்காக முதல்வர் ஸ்டாலின், அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், ரசிகர்கள் என பலருமே இளையராஜாவை நேரில் சந்தித்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இதையடுத்து லண்டனில் சிம்போனி இசை நிகழ்ச்சியை நடத்தி முடித்துவிட்டு இளையராஜா சென்னை திரும்பி இருக்கிறார். இந்த வீடியோவோட தொடர்ச்சியில இளையராஜா சிம்போனி இசையை எதற்காக டவுன்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்ற விளக்கத்தை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. லிங்கை டச் பண்ணி வீடியோ முழுமையா பார்த்துட்டு உங்க கருத்தை பதிவிடுங்க. நன்றி.